ஹாய் டெக்கீஸ். இந்த வீடியோவில் கிட்டுங்கிற சாஃப்ட்வேரை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்யூச்சரில் ஒரு கோடை எப்படி ரிமோட் ரெபாசிட்டரிக்கு கமிட் பண்ணுறது, எப்படி அங்கேருந்து கோடை புல் பண்ணுறது, எப்படி நம்மளோட லோக்கல் ரெபாசிட்டரியிலேருந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு கோடை புஷ் பண்ணுறதுங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிட்டை செட்டப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கிட்டை டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி கிட் டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஓப்பன் ஆகிற ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இல்லைனா டைரெக்ட்டா இங்கே ஸ்டெப் 2ல குடுத்துருக்க கிட் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்க டைரெக்ட்டா போகலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க லிங்க கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில உங்களோட உங்களோட ஓஎஸ்க்கு தகுந்த கிட் வெர்ஷன நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நம்ம எப்படி ஒ இன்ஸ்டால் விண்டோஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு விண்டோஸ கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க டைரெக்ட்டா நீங்க கிளிக் ஹியர் டூ டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலும் வீடியோ வந்து இது சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகும். இல்லன்னா உங்களுக்கு ஜிப் வெர்ஷன் வேணும்னா, இன் இங்க இருக்க ஆப்ஷன்ஸ செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி கிட் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் கிட்ட நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே ஒரு செட்டப் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில ஃபர்ஸ்ட் வந்து லைசென்ஸ்க்குலாம் நீங்க லைசென்ஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில இருக்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நீங்க அக்ரி பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். அக்செப்ட் குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுங்க. அடுத்த ஸ்க்ரீன்ல வந்துட்டு எந்த லொகேஷன்ஸ்ல நீங்க சாஃப்ட்வேர இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ மோஸ்ட்லி டிஃபால்ட் லொகேஷன் போறதே பெஸ்ட் ஐடியா தான். இல்ல உங்களுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் இருந்துச்சுன்னா, பேஸ்ட் ஆன் த நீட் வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, வேற லொகேஷன்ஸ்க்கு வந்து போகலாம். ஸோ இப்போ நான் டிஃபால்ட் லொகேஷனுக்கு தான் போறேன். ஸோ கிளிக் நெக்ஸ்ட் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல வந்து காம்போனன்ட்ஸ் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இந்த காம்போனன்ட் ஸ்க்ரீன்ல கிட் பேஸ், கிட் GUI இது 2யும் கண்டிப்பா செலக்ட் பண்ணிருங்க. இந்த 2 காம்போனன்ட்டுமே நம்மளுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது போக உங்களுக்கு டெஸ்க்டாப் ஐகான் வேணும்னா இந்த 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 ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கங்க. இல்லன்னா டைரக்ட்டா நெக்ஸ்ட்ன்னு கிளிக் பண்ணிருங்க. அடுத்த ஸ்க்ரீன் வரும். நெக்ஸ்ட்ன்னு கிளிக் பண்ணிருங்க. இங்க எதையுமே நீங்க மாத்த வேண்டியது கிடையாது. உங்களுக்கு எதுவும் தேவை இருந்துச்சுன்னா மட்டும் மாத்துங்க. இல்லன்னா மோஸ்ட்லி மோஸ்ட்லி வந்துட்டு பேசிக்கா ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்றதுக்கும் நமக்கு டிஃபால்ட்டாவே போகலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ இந்த எடிட்டர்லயுமே வந்துட்டு டிஃபால்ட் எடிட்டர்ல போலாம். இல்ல நீங்க விஷுவல் ஸ்டுடியோல கம்ஃபர்டபுளா இருந்தீங்கன்னா, இந்த ட்ராப் டவுன கிளிக் பண்ணீங்கன்னா, இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஆப்ஷனும் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கங்க. இல்ல நோட்பேட்ல கம்ஃபர்டபுளா இருந்தீங்கன்னா, நோட்பேட் ஆப்ஷனும் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட் ஆப்ஷன்ல போறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிருங்க. அடுத்து எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிட்டே வாங்க. ரெக்கமெண்டட் ஆப்ஷன்ஸ்லயே போலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டே வரலாம் தாராளமா. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இன்ஸ்டால கிளிக் பண்ணீங்கன்னா, அதோட ஃபைல்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ஒன்ஸ் எல்லா ஃபைல்ஸும் எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறமா, இந்த மாதிரி வந்து ஒரு விசார்ட் வந்து உங்களுக்கு வரும். இதில கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா வந்து அ இதில கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க இந்த 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 ஆப்ஷன செலக்ட் பண்ணீங்க லான்ச் கிட் பேஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா கிட் பேஸ் வந்து லான்ச் ஆகும். இல்லன்னா, இத ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிட்டு இப்ப நம்ம கிட் வெரிஃபை பண்ணியிருக்கோம் கிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறத சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபை பண்ணணும். அத எப்படி பண்ணலாம்னா, ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு கிட் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இது வந்து கிட் வெர்ஷன வந்து ரெஸ்பான்ஸ்ல கொடுக்கும். அப்படி ரெஸ்பான்ஸ்ல ஒரு கிட் வெர்ஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா நம்ம சிஸ்டம்ல சக்சஸ்ஃபுல்லா கிட் வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்களோட யூசர் நேமையும், உங்களோட யூசர் இமெயிலையும் அதாவது கிட்ல நீங்க யூஸ் பண்ண போற இமெயிலையுமே இதில கான்ஃபிகர் பண்ணி ஆகணும். ஸோ, யூசர் நேம் உங்க பேர் குடுத்துக்கோங்க. யூசர் இமெயில் நீங்க கிட்ல எந்த GitHubக்கு எந்த இமெயில் வச்சிருக்கீங்களோ அத குடுக்கலாம். ஸோ, உங்களோட இமெயில் ப்ராப்பரான ஒரு இமெயில் குடுத்துக்கங்க. யூசேஜ் ஆக்டிவ்ல இருக்க ஒரு இமெயில் குடுத்துக்கங்க. குடுத்துட்டீங்கன்னா, இப்போ உங்களோட யூசர் நேமும், யூசர் இமெயிலும் கான்ஃபிகர் ஆயிருச்சு. இத ஏன் கான்ஃபிகர் பண்றோம்னா, ஒரு 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 ரெபாசிட்டரில நீங்க தான் கோட கமிட் பண்றீங்க அப்படிங்கிறத வந்துட்டு இத வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ, இது வந்து ட்ராக்கிங் பர்ப்பஸ்க்காக நம்ம கமிட் பண்ணியிருக்கோம், நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ, இது இப்போ கான்ஃபிகர் ஆயிருச்சாங்கிறத எப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம்னா, கிட் கான்ஃபிக் ஹைஃபன் ஹைஃபன் லிஸ்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, ரெஸ்பாண்ட்ல உங்களுக்கு யூசர் நேமும், யூசர் இமெயிலும் வரும். அப்படி வந்துச்சுன்னா, நீங்க சக்சஸ்ஃபுல்லா உங்களோட யூசர் நேம், யூசர் இமெயில கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். இனிமேல் வந்துட்டு நீங்க உங்க தேவைக்கேற்ப கிட்ட யூஸ் பண்ணி கூட கமிட் பண்ணலாம், புஷ் பண்ணலாம், புல் பண்ணலாம். என்னென்ன ஆப்பரேஷன்ஸ் உங்களுக்கு பண்ணணுமோ, எல்லா ஆப்பரேஷன்ஸுமே நீங்க பண்ணிக்கலாம். இல்ல கிட்டோட ஃபுல் டுட்டோரியல் வேணும்னா, இந்த வீடியோல கிட் டுட்டோரியல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபுல் டுட்டோரியல் அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். முக்கியமா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இத மாதிரி இன்னும் நெறைய கோடிங்ஸ் வீடியோஸ் வர இருக்கு. ஸோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க காய்ஸ். இன்னொரு வீடியோல உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ.